நாள் நெருங்க நெருங்க தேர்தல் வேலை சூடு பிடிக்கும் என்று பார்த்தால் ஊருக்கு ஊரு உள்ளடி அரசியல்தான் சூடு பிடித்து வருவது அம்பலமாகி வருகிறது. விழுப்புரம் திமுகவில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கி வந்தவர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி. முதல் முறை சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடி அடுத்த முறை பட்டை நாமம் குறித்து சர்ச்சையாக பேசி தனது பதவியை பறிகொடுத்தார். பட்டை நாமம் சர்ச்சையில் பொன்முடியின் கட்சி பதவி பறிக்கப்பட்டது. அடுத்தடுத்து பதவிகளை இழந்த பொன்முடிக்கு லோக்கல் அரசியலிலும் மவுசு குறைந்தது. இருப்பினும் கூட ஏட்டிக்கு போட்டியாக பொன்முடி அரசியல் செய்து வருவது விழுப்புரம் திமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது என்கின்றனர் சொந்த கட்சியினர். கடந்த காலங்களில் தனக்கு எதிராக போட்டிக்கு நின்ற நிர்வாகிகளை அடையாளமின்றி ஆக்கிய பொன்முடி தனி ஆளாக விழுப்புரத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். ஆனால் பொன்முடி மீது எழுந்த சர்ச்சை காரணமாக அவரது மகன் கௌதம சிகாமணி வசமிருந்த 4 தொகுதிகள் 2ஆக பிரிக்கப்பட்டு எம்எல்ஏ லட்சுமணனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. சமூக ரீதியாக லட்சுமணன் பலம் வாய்ந்த மாசேவாக உருவெடுத்த நிலையில் அது பொன்முடிக்கு உறுத்தலை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. நிர்வாகிகளை ஒருங்கிணைப்பது, அனுசரிப்பது என லட்சுமணனின் செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் அதற்கு முட்டுக்கட்டை போடும் வேளையில் பொன்முடி இறங்கி இருக்கிறாராம். மகனிடமிருந்து தொகுதிகளை பிரிக்க காரணமானவர் என்ற அடிப்படையிலும் தனது ராஜ்யத்தில் பங்கு போடுவதாய் என்ற அடிப்படையிலும் லட்சுமணன் மீது ஏக கோபத்தில் இருக்கிறாராம் பொன்முடி. லட்சுமணன் ஆலோசனை கூட்டம் நடத்திய அதே நாளில் மகன் கௌதம சிகாமணி மாசேவாக இருக்கும் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை பொன்முடி நடத்தியதாக கூறப்படுகிறது. மத்திய மாவட்டமும் தெற்கு மாவட்டமும் மாறி மாறி முட்டிக்கொள்ள வடக்கு மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் தனியாக ஒதுங்கி விடுகிறாராம். ஏற்கனவே தலைமையின் அதிருப்தி லிஸ்டில் இருக்கும் நமக்கு எதற்கு இந்த வம்பு என ஒதுங்கிக் கொள்கிறாராம். இதன் காரணமாக தேர்தல் பணிகளிலும் சுணக்கம் ஏற்பட்டிருப்பதாக நிர்வாகிகள் மத்தியில் முணுமுணுப்பு எழுந்துள்ளது. திமுகவில் தான் இப்படி பிரச்சனை என்றால் அதிமுகவில் இன்னும் 7ஆம் பொருத்தமாகத்தான் இருக்கிறதாம். 7 தொகுதிகளை அடங்கிய விழுப்புரம் மாவட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தான் ஒரே மாவட்ட செயலாளர் என்ற நிலையில் கடந்த 3 மாதங்களாக விழுப்புரத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் சி.வி. சண்முகத்தை அதிகம் பார்க்க முடிவதில்லையாம். கடந்த முறை விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு திமுகவின் லட்சுமணனிடம் தோற்று போன சி.வி. சண்முகம் இந்த முறை மயிலம் தொகுதியில் போட்டியிட தீவிரம் காட்டி வருகிறாராம். ஆகையால் சி.வி. சண்முகத்தின் மொத்த கவனமும் மயிலம் தொகுதியை மையப்படுத்தியே இருப்பதால் மற்ற தொகுதிகளில் தேர்தல் பணிகளில் கடும் தொய்வு ஏற்பட்டிருக்கிறதாம். இதனால் நிர்வாகிகளும் கடும் சோர்வில் இருப்பதாக சொல்கிறார்கள். பணம் செலவு செய்து கட்சி பணிக்காக கட்டிய விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகம் எப்போதாவது தான் திறக்கப்படுகிறதாம். அந்த அளவுக்கு அதிமுக நிர்வாகிகள் கட்சி பணியை விட்டு விலகி இருப்பதாக சொல்கிறார்கள். வட மாவட்டத்தில் திமுக பலமாக இருக்கிறது என்ற பார்வை முன்வைக்கப்பட்டாலும் விழுப்புரம் மாவட்டம் அதற்கு விதிவிலக்கே என்றே கூறப்படுகிறது. அப்படி இருக்கையில் தற்போது நிலைமை மாறி வருவதாக சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க இத்தனை நாளாக தனி ஆளாக விழுப்புரத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த சி.வி. சண்முகம் சமீப காலமாக கட்சி பணிகளில் பெரிய அளவுக்கு நாட்டம் காட்டாததற்கு பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கூட்டணி வைத்தது கூட காரணமாக இருக்கலாம் என சொல்கிறார்கள். ஏனென்றால் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்க மாட்டோம் என அழுத்தம் திருத்தமாக பேசி வந்ததில் சி.வி. சண்முகம் ஒருவர் என்ற நிலையில் கட்சியின் முடிவு காரணமாக கூட கட்சி பணிகளில் இருந்து ஒதுங்கி இருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள். ஆகையால் நிர்வாக வசதிக்காக விழுப்புரம் அதிமுகவை 2ஆக பிரித்து தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.